அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, புத்தம் வாழ்க்கையின் குறிக்கோள்களை பற்றியும் அதை அடைவதற்கான பயணத்தை பற்றியும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத ஒரு ஜென் கதை மூலமா பார்க்க போறோம். இப்போ கதைக்கு போவோம். முன்னொரு காலத்துல மலைகளாலும் குன்றுகளாலும் சூழப்பட்ட ஒரு அழகான அமைதியான கிராமத்துல ஒரு சிறுவன் இருந்தான். அவன் பேரு முகிலன்னு வச்சுப்போம். முகிலனுக்கு இந்த உலகத்தோட இந்த இயற்கையோட அழகையும் அதிசயத்தையும் பார்த்து ரொம்ப வியப்பு, ஆச்சரியம். இந்த உலகத்தை பத்தி, இந்த வாழ்க்கையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு அலாதி பிரியம் அவனுக்கு. இந்த வாழ்க்கையில காலங்காலமா கேட்கப்படுற பல பெரிய பெரிய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு தீராத முனைப்பு இருந்துகிட்டே இருந்தது முகிலன் கிட்ட. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மலை உச்சியில ஒரு ஜென் துறவி வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் அவருக்கு மனித வாழ்க்கையை பத்தின தெளிந்த ஞானம் இருப்பதாகவும் கேள்விப்பட்டான். மேலும் அவர் மக்களின் பல பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வுகளும் ஞானத்தையும் போதிப்பதாகவும் கேள்விப்பட்டான். முகிலனுக்கு சந்தோஷம் தாங்கல. அந்த ஞானிய எப்படியும் பார்த்துடணும், அவர்கிட்ட தன்னோட கேள்விகளை கேட்டு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் பொங்க ஒரு உத்வேகத்தோட அந்த துறவியை சந்திக்க கிளம்பினான். பல குன்றுகளையும் மலைகளையும் கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சு வந்தவன் துறவி வாழ்ந்த அந்த மலை கிட்ட வந்தான். மேகங்களை தொடர அளவுக்கு உயர்ந்து இருந்த அந்த மலை மேல ஏற ஆரம்பிச்சான். ரொம்ப சிரமப்பட்டு மலை உச்சிக்கு வந்தவன் வண்ண வண்ண பூக்களை பூத்திருந்த செடி கொடி மரங்களுக்கு நடுவே ஒரு சிறிய குடிசையை பார்த்தான். ரொம்ப அமைதியான சூழல்ல இருந்த அந்த குடிசைக்குள்ள போனவன் அங்க முகத்துல அன்பும் கருணையும் கண்கள்ல ஞான ஒளியும் கொண்டிருந்த அந்த துறவிய வணங்கினான். அதுக்கப்புறம் அவர்கிட்ட, ஐயா, நான் ஞானம் பெற்று ஒரு ஜென் நிலையை அடையணும் அப்படின்னு விரும்புகிறேன். அதுக்கு தேவையான பயிற்சிகளை எத்தனை நாள் செய்யணும், எத்தனை நாளைக்கு அப்புறம் நான் அந்த ஞானத்தை பெறுவேன் அப்படின்னு கேட்டான் முகிலன். அதுக்கு துறவி ஒரு சின்ன புன்னகையோடு கொஞ்ச நேரம் யோசித்துட்டு, அதுக்கு ஒரு 10 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு பதில் சொன்னார். அதை கேட்ட முகிலனுக்கு ஒரு ஆச்சரியம், கொஞ்சம் அதிர்ச்சியும் கூட. என்ன 10 வருஷம் ஆகுமா அப்படின்னு நினைச்சவன் மறுபடியும் துறவி கிட்ட, ஐயா, நான் எல்லா பயிற்சிகளையும் வழிகளையும் கத்துக்க ரொம்ப கடினமா உழைக்கிறேன். அப்படி கடினமா உழைச்சேன்னா எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு மறுபடியும் கேட்டான். துறவி மறுபடியும் ஏதோ யோசித்தாரு. அப்புறம் அவன் கிட்ட, ஒரு 20 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு பதில் சொன்னாரு. அதை கேட்ட முகிலனுக்கு பேரதிர்ச்சி. என்ன இவர் இப்படி சொல்றாரு? நான் அந்த குறிக்கோள் மேலேயே கண்ணும் கருத்துமா கவனம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க தயாரா இருக்கேன்னு சொல்றேன். ஆனா இவர் முன்ன விட அதிக வருஷம் ஆகும்னு சொல்றாரே அப்படின்னு நினைச்சவன் அதோட நிறுத்துற மாதிரி இல்லை. அவன் மறுபடியும் ஜென் துறவி கிட்ட, சாமி, நான் என் மொத்த நேரத்தையும் என் மொத்த வாழ்க்கையும் இதுக்காக அர்ப்பணிக்கிறேன். இப்ப சொல்லுங்க எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படின்னு கேட்டான். இப்போது துறவி ஏதோ ஒரு சிந்தனையோடு முகிலனோட முகத்தை கூர்ந்து பார்த்துட்டு 30 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு பதில் சொன்னாரு. இதை கேட்ட முகிலனுக்கு மனசே உடைஞ்சிடுச்சு. அவனோட நம்பிக்கை சுக்குநூறா உடைஞ்ச மாதிரி இருந்தது. இது எல்லாத்தையும் விடவும் அவனுக்கு ஒரே குழப்பமா இருந்தது. அவன் துறவி கிட்ட, ஐயா, எனக்கு புரியல. நான் ஞானம் பெற என்னோட குறிக்கோள்களுக்காக அது மேல மட்டுமே கவனம் வச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன்னு சொல்றேனோ, நீங்க அந்த அளவுக்கு அதிகமான வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. ஏன்? எனக்கு தயவு செஞ்சு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு சோர்ந்த குரல்ல கேட்டான். அதற்கு துறவி ஒரு சின்ன அமைதியான புன்னகையோடு, இலக்கின் மீது உன் ஒரு கண் கவனம் செலுத்தும் போது நீ செல்லும் பாதையின் மீது உன் ஒரு கண் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த விளக்கம் அவனுக்கு இன்னும் குழப்பம்தான் தந்துச்சு. அவன், ஐயா, எனக்கு புரியல, இதோட அர்த்தத்தை எனக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு துறவி, ஒரு மரத்தோட உச்சியில ஒரு பழுத்த பழம் இருக்கு. அந்த பழத்தை நீ பறிச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு அந்த மரத்து மேல ஏற ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்படி நீ மரம் ஏறும்போது உன்னோட முழு கவனமும் மரத்தோட உச்சியில இருக்கிற அந்த பழத்து மேலதான் இருக்கு. பழத்தை பறிச்சு சாப்பிடும்போது அதோட சுவை ரொம்ப ருசியா இருக்கும், ரொம்ப இனிப்பா இருக்கும் அப்படிங்கிறது மேலதான் இருக்குன்னு வச்சுக்கோ. என்ன நடக்கும்? நீ கொஞ்சம் தூரம் ஏறறதுக்குள்ள கீழே விழுந்துடுவ. ஏன்னா உன்னோட கவனம் எல்லாம் அந்த பழத்து மேலையும் அதோட ருசி மேலையும் தான் இருக்கு, மரம் ஏறது மேல இல்லை.
அதனால நீ என்ன பண்ணணும்னா, மரம் ஏறும்போது ஒவ்வொரு அடியும் நகரும் போது உன்னோட கைப்பிடி எங்கே இருக்கணும், உன் கால்களோட பிடிமானம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மேலே தான் கவனம் இருக்கணும். இதை ஒவ்வொரு அடி முன்னேறும் போதும் கவனமாக பின்பற்றணும். அதே மாதிரி நீ மேலே ஏறும்போது அங்கே வீசுகிற காற்றையும் அது சுமந்து வர்ற பூக்களின் வாசத்தையும் ரசிச்சுக்கிட்டே போகணும். இப்படி நீ அந்த மரத்தில் ஏறும்போது பழம் இருக்கிற உச்சியை பாதுகாப்போடு அடைஞ்சி அந்த பழத்தையும் பறிக்க முடியும். அதுவும் இல்லாமல் மரத்தில் ஏறி பழத்தை அடையிற இந்த மொத்தமுமே உனக்கு ஒரு மறக்க முடியாத இனிய அனுபவமாக இருக்கும் அப்படின்னு விளக்கம் கொடுத்த அந்த துறவி மேலும் முகிலன் கிட்ட, ஆகையால் ஒரு காரியத்தை செய்யும்போது கடைசியாக கிடைக்க போகிற பலன்கள் மீது மட்டுமே உன் கவனம் இருந்தால் செய்ய வேண்டிய செயல்களை ஒழுங்காக செய்ய முடியாமல் கூட போகலாம். ஏன், ஒருவேளை நீ எடுத்த காரியத்தை முடிக்க முடியாமல் கூட போகலாம். அதனால் நல்ல நினைவில் வச்சுக்கோ, வாழ்க்கையில் இலக்கை விட அதை நோக்கிய உன் பயணம் மிக முக்கியம். அந்த பயணத்தில் நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் முழு கவனத்தோடவும் மிக முக்கியமாக மகிழ்ச்சியோடவும் செய்யணும். அப்படி செஞ்சால் இலக்கை அடைஞ்சி அதில் கிடைக்கிற பலன்களை விட, திருப்தியை விட, அதை அடைய நீ செஞ்ச பயணம் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஒரு இனிய அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடித்தார் அந்த துறவி. அதையெல்லாம் கூர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்த முகிலனுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைச்சிது. அப்புறம் அந்த துறவி கிட்ட, ஐயா, இன்னையிலிருந்து நான் ஜென் தத்துவத்தில் ஞானம் பெற எவ்வளோ காலம் ஆகும், எப்போ ஞானவான் அப்படிங்கிற நிலையை அடைவேன் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அந்த நிலையை அடைய வேண்டிய காரியங்களில் முழு கவனத்தை செலுத்துவேன். அதே மாதிரி அவ்வப்போது கிடைக்கிற சின்ன முன்னேற்றங்களையும் சிறு சிறு வெற்றிகளையும் கொண்டாடுவேன் அப்படின்னு சொன்னவன் துறவியை வணங்கி நன்றி சொன்னான். ஒரு மிகப்பெரிய புரிதலையும் தெளிவையும் பெற்ற முகிலன் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. நண்பர்களே, வாழ்க்கையில் நமக்கும் கனவுகள் இருக்குது, லட்சியங்கள் இருக்குது. பல நேரங்களில் லட்சியங்களை அடையணும் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்தமாக இருக்கிற நாம் அந்த லட்சியத்தை நோக்கிய பயணத்தை சுத்தமாக கவனிக்க மறந்துடுறோம். இலக்கின் மீதும் அதன் பலன்கள் மேலேயும் நமக்கு இருக்கிற தீராத மோகம் நம்மளை ஓட வச்சுக்கிட்டே இருக்குது. நாமளும் ஓடிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு கட்டத்தில் நமக்கு மனசளவில் ஒரு சுமையையும் உடல் அளவில் ஒரு சோர்வையும் கொடுக்குது. இது வாழ்க்கை மேலே ஒரு பிடிமானம் இல்லாத நிலையை உருவாக்குது. அதனால் இது நல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் லட்சியத்தை நோக்கிய பயணத்தில் கிடைக்கிற ஒவ்வொரு மகிழ்ச்சியான தருணங்களையும் கொண்டாடுங்க. அது சின்னதோ பெருசோ தவற விடாதீங்க. இப்படி தொடர்ச்சியாக செய்யும்போது இலக்கை விட அதை நோக்கிய பயணம் மிக அர்த்தமுள்ளதாகவும் மிக முக்கியமானதாகவும் மாறும். அதே மாதிரி உங்கள் பயணத்தில் வர்ற சவால்கள், அதை சரி செய்ய நீங்கள் செய்யும் உத்திகள், ஒவ்வொரு நாளும் நீங்கள் கற்றுக்கிற பாடங்கள் அப்படின்னு இந்த விஷயங்கள் மேலே உங்கள் கவனம் இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசும் மூளையும் இந்த விஷயங்களை நினைவுகளாக சேகரித்து வைக்கும். உங்கள் லட்சியங்களை அடையும் அந்த தருணத்தை விட, அந்த நாளை விட, அதை அடைய நீங்கள் பயணித்த அந்த காலகட்டம் உங்களுக்கு மாறாத நினைவாக திரும்பி பார்க்கும்போது மலரும் நினைவாக வரும். மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கொடுக்கும். ஆகையால் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் கொண்டாடுங்க. அழகான நினைவுகளை சேகரிங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச காரியங்கள் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் ஹெல்ப் பண்ணியிருந்தா, ஒரு தெளிவை கொடுத்துருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.